ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்துல இருந்து எனக்கு இந்த சைடெல்லாம் கொஞ்சம் செஸ்ட் பெயினா இருந்ததுனால இசிஜி எடுக்கிறதுக்காக எங்க ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நர்ஸ் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா என்ன படுக்க வச்சு இசிஜி எடுத்துச்சு. அந்த லீட்ஸ் எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணும்போது சொல்லிச்சு கொஞ்சம் பெயின் இருக்கும்க்கா பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. பட் எனக்கு சிவியர் பெயினா இருந்துச்சு அந்த லீட்ஸ் வச்சது. அடுத்து இசிஜி எடுத்தாங்க, ரீடிங் கரெக்டா வரல. மறுபடியும் எல்லா லீட்ஸையும் எடுத்துட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த இசிஜி எடுத்தாங்க. அப்பவும் வந்து ரீடிங் வந்து தப்பா வந்துச்சு. அப்படி கடைசியில 7வது தடவை தான் எனக்கு கரெக்டான இசிஜி வந்து நல்ல காலம். இசிஜில எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த இசிஜி லீட்ஸ் வச்சாங்க பாத்தீங்களா, அந்த வலி இன்னும் இருக்கு. மேல ரீல்ல பார்த்த மாதிரி மேம் சொல்றது ரொம்பவே கரெக்ட் தான். இன்னும் நிறைய பேருக்கு இசிஜி லீட்ஸை ப்ராப்பரா எங்க பிளேஸ் பண்ணணும்னு தெரியல. அதுக்காண்டி தான் இந்த ரீல். இந்த 60 செகண்ட்ஸ்ல இசிஜி லீட்ஸை எப்படி ப்ராப்பரா பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஹே எவ்ரிவன், நான் உங்க ஹரி. இசிஜி லீட்ஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இமேஜா கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல இசிஜின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் அவங்களோட டிஎம்கே சென்ட் பண்றேன். இப்போ நிறைய பேருக்கு இங்கதான் டவுட்டே வரும், இசிஜி லீட்ஸை எப்படி வைக்கணும்னு. கரெக்டான லீட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, ஈஸியா அப்படின்றத சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் V1 எங்க பிளேஸ் பண்ணணும்னா 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் ரைட் ஸ்டர்னல் எட்ஜ்ல வந்து பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். cervical போன்ல இருந்து இப்படியே பால்பைன் பண்ணிட்டு வரும்போது மெனுபிரியம் இருக்கும். அந்த மெனுபிரியம்ல இருந்து லைட்டா கீழே போனீங்கன்னா ஸ்டர்னல் ஆங்கிள் இருக்கும். அங்க இருந்து அப்படியே செகண்ட் ரிப்பை வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே வந்தீங்கன்னா 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. V1 ரைட் சைட் ஸ்டர்னல் எட்ஜ்ல பிளேஸ் பண்ணிட்டீங்க. V2 எப்படி பிளேஸ் பண்ணணும்னா அதே 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் தான், ஆனா லெஃப்ட் சைட் ஸ்டர்னல் எட்ஜ்ல பிளேஸ் பண்ணணும். அடுத்ததா V3 வந்து V2க்கும் V4க்கும் நடுவில் பிளேஸ் பண்ணணும். அடுத்து V4 எங்க பிளேஸ் பண்ணணும்னா 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் லெஃப்ட் மிட் கிளாவிக்கல் பாயிண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணணும். இது V4. V5 வந்து லெஃப்ட் சைட்ல உங்களோட ஆக்சிலா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஆன்டீரியர் ஆக்சிலரி லைன், அதுவும் 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் தான். அடுத்து V6 அதே 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் தான், ஆனா மிட் ஆக்சிலரி லைன்ல பிளேஸ் பண்ணணும். இப்போ V4, V5 அண்ட் V6 இது மூணுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும், அதாவது 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ்ல. இதுதான் ப்ராப்பரான இசிஜி லீட்ஸோட பிளேஸ்மெண்ட். இனிமேல் தப்பா பிளேஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போவே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரி.